கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம கிறிஸ்தவர்கள்னு சொல்றோம். நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம்னு சொல்றோம். நம்ம இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டவங்கன்னு சொல்றோம். நம்ம உயிருள்ள தேவனை வணங்குகிறோம்னு சொல்றோம். பட் நமக்கும் தேவனை அறியாத மக்களுக்கும் எந்த வித்தியாசமுமே இல்ல, இல்லைங்க? நெறைய நேரம் நம்மளும் தேவனை அறியாத மக்கள போல தான் இருக்கும். எப்ப பார்த்தாலும் ஒரு கவலை, ஒரு யோசனை, எதையாவது நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம குறைவுகள நெறைய நேரம் நெனச்சுக்கொண்டு, இந்த குறைவுகள்லாம் எப்படி நீங்கும்? அப்படின்னு சொல்லி அதையே யோசிச்சு கொண்டிருக்கிறோம். ஆனா, நமக்கும் அவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்க. ஏன்னா நமக்கு ஒரு ரட்சகர் கொடுக்கப்பட்டிருக்கார். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம குடும்பத்தில ஒரு தேவையா இருக்கலாம். ஒரு பண பிரச்சனையா இருக்கலாம். நம்ம பிள்ளைகளின் தேவையா இருக்கலாம். இல்லன்னா ஆவிக்குரிய தேவைகளா இருக்கலாம். நெறைய பேர் அந்த ஆவிக்குரிய தன்மையில இன்னும் குழந்தைகளாவே இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் தேவனுக்கு பிரியமாய் அடுத்த கிளாஸ் நம்ம போறதே இல்ல. அதே இடத்துல 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ, இப்பவும் அதே இடத்துல தான் இருக்கிறோம். தேவனை பற்றி அறிகிற அறிவு நமக்கு இல்ல. அந்த வாஞ்சை இல்ல. சில பேர்த்துக்கு ஊழியத்துல நெறைய ஊழியம் செய்வாங்க. ஆனா, அந்த ஊழியத்துல ஒரு செழிப்பு இருக்காது. நெறைய ஆத்துமாக்கள அவங்கனால சேர்த்த முடியாது கடவுளுக்கு பிரியமாய். அதே மாரி நெறைய உடம்புல நோய்கள் இருக்கலாம். இல்ல நெறைய முடியாம அவங்களுக்கு உடம்புல நெறைய கஷ்டங்கள் இது எல்லாமே இருந்து கொண்டு இருக்கலாம். இது எல்லாமே நினைத்து அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, வருந்திக் கொண்டே இருப்பாங்க. இது ஏன் இப்படி ஆச்சு? எதனால இப்படி நடக்குதுன்னு சொல்லி யோசிச்சு கொண்டே இருப்பாங்க. இதெல்லாம் உலகத்தார் யோசிக்கலாங்க. ஒரு குறைவுகள் இருந்தா கண்டிப்பா உலகத்தார் யோசிக்க தான் செய்வாங்க. ஏன்னா, அவங்களுக்கு ரட்சகர் கிடையாது. உண்மையுள்ள தேவன் யாருன்னு தெரியாது. ஆனா நம்ம இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டவங்களுக்கு தெரியும். உண்மையுள்ள தேவன் யாரு? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த உலகத்தை எல்லாம் படைத்த தேவன். இந்த உலகம் முழுவதும் அவருடைய கண்ட்ரோல்ல இருக்குன்னு அப்படி தெரிந்து கொண்ட மக்களுக்கு இந்த கவலைகள், கஷ்டங்கள்லாம் ஒண்ணுமே இல்ல. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளுடைய சுயத்தினால இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ண முடியும். நமக்கு அந்த தகுதி இருக்கு. நம்மனால அது எல்லாத்தையும் மேற்கொள்ள முடியும்னு சொல்லி நம்ம நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா, வசனம் என்ன சொல்லுதுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, 2 கொரிந்தியர் 3:5 எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. பவுல் சொல்றாரு, எங்களுடைய தகுதி யாருனால வருதாம்? தேவனால வந்திருக்கான். எங்களுக்கு தகுதி ஒண்ணுமே கிடையாதுங்க. வி ஆர் 0. 0க்கு எதா வேல்யூ இருக்காங்க? 0க்கு எந்த வேல்யூமே கிடையாது. நம்ம ஹீரோ ஆகிய கடவுள்ட்ட போம்போது, ஜீசஸ் கிட்ட போகும்போது தான் அவர் 1 நம்ம 0. அப்பதான் என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம வேல்யூ அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அப்படி இல்லன்னா, நம்ம எப்பவுமே என்ன நினைச்சுட்டு இருக்கோம், நான் 1, நான் 2, நான் 3ன்னு நினைச்சுக்கொண்டு, நம்ம இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ண முடியும். நமக்கு அந்த தகுதி இருக்கு. நம்மளுக்கு ஒரு பராக்கிரமம் இருக்கு. நம்மளால இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னு நினைச்சோம்னா, கண்டிப்பா சால்வ் பண்ண முடியாதுங்க. ஆனா, நம்ம தேவனிடத்துல நம்மை தாழ்த்தி, நம்ம பாவங்களெல்லாம் ஒப்புக்கொடுத்து, நம்ம பாவத்தை அறிக்கையிட்டு, தேவனோட ஒப்புரவாயிட்டு, நான் 0ன்னு நம்ம ஒத்துக்கொண்டு தேவனிடத்துல போகும்போது, அவர் 1ஆ இருந்து, நம்ம 0வா இருக்கும்போது அந்த வேல்யூ 10 ஆயிருச்சு. நம்மனால எல்லாத்தையும் செய்ய முடியுங்க. அதுதான் பவுல் சொல்றாரு. எங்கனால ஒண்ணுமே முடியாதுன்னு சொல்றாரு. நம்ம இன்னைக்கு 0வா இருக்கோமா? இல்ல நம்ம ஏதாவது நமக்கு எல்லாம் பராக்கிரமம் இருக்குன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கோமா? நம்ம அப்படி நெனச்சுக்கிட்டு இருந்தோம்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு 0 ஆவோங்க. அப்பதான் தேவன் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்ய முடியும். ஏசப்பா கானா ஒரு கல்யாணத்துல அங்க போறாரு. அங்க திராட்சை ரசம் குறைவு இருக்கு. இல்லையா? அங்க ஒரு குறைவுகள் இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, அந்த குறைவ ஏசப்பாட்ட கொண்டு போறாங்க. இல்ல ஏற்ற வேளை வரும்போது அவரு என்ன பண்றாரு, இந்த குறைவுகள்லாம் நிறைவாக்குறாரு இல்லையா? தண்ணீய திராட்சை ரசமா மாத்திட்டாருங்க. அந்த அற்புதத்த தான் நம்ம தேவனிடத்துல போனோம். அப்பா எங்களுக்கு ஒரு குறைவு இருக்கு. இத நீங்க நிறைவாக்குங்கன்னு சொன்ன உடனே, முந்தின திராட்சை ரசத்த விட பிந்தின திராட்சை ரசம் அவ்ளோ டேஸ்ட்டா இருக்காம். அதே மாரி 5 அப்பம் 2 மீன். இல்ல அந்த சிறு பையன்கிட்ட அவ்வளோதான் இருக்கு. ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அவங்கள போஷிக்கணும். நான் என்ன பண்ணணும்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது, அந்த சீஷர்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது, கடவுள் அழகா சொல்றாரு, "உன்கிட்ட என்ன இருக்கு? என்கிட்ட குடு. நான் அத ஆசீர்வதிக்கிறேன்." நம்மகிட்ட இருக்கிறத தேவனிடத்துல குடுக்கும்போது, அவரு ஆசீர்வதித்து குடுக்கும்போது, பல கூடைகள் நெறைய நம்ம மிச்சம் எடுக்க முடியுங்க. ஸோ நம்ம இன்னைக்கு கடவுள் என்ன சொல்றாருன்னா, நம்ம குறைவுகளெல்லாம் நம்மகிட்ட வைக்காம, நம்ம தேவனிடத்துல குறைவுட்ட கொண்டு போகும்போது, அவரு அந்த குறைகளெல்லாம் அவருடைய மகிமையில நமக்கு நிறைவாய் மாற்றுவார். அந்த நிச்சயம் நமக்கு இருக்கு. ஸோ அதனால நம்ம இன்னைக்கு எந்த குறைவுகள் இருந்தாலும் நம்ம தேவனிடத்துல போவோம். அந்த குறைவுகள நம்மளே வைத்துக்கொண்டு, நம்மளே புலம்பாம "அப்பா எங்கனால ஒண்ணும் முடியாது. வி ஆர் நத்திங். நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே மாற்றிக் கொடுக்கணும். உமது பராக்கிரமமான கரத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் கடவுளே" சொல்லிட்டு, அவரிடத்துல நம்ம வாழ்க்கைய ஒப்புக் கொடுக்கும்போது, தேவன் அவருக்கு பிரியமாய் நம்மளை மாற்றுவார். அப்ப நம்ம வாழ்க்கை எப்பொழுதும் சந்தோஷம் இருக்கும். அந்த இரட்சணியத்தின் சந்தோஷம் தலைமுறை தலைமுறையாய் 24/7 நம்ம கூடவே இருக்குங்க. அதனால இன்னைக்கு நம்ம ஏதாவது குறித்து யோசிச்சு கொண்டிருந்தோம்னா,
நம்ம அதை விட்டுட்டு நம்ம பாவங்களை அறிக்கிட்டு நம்ம தேவனிடத்துல போகும்போது நம்ம தேவனுக்கு பிரியமாய் மாறுவோம். நம்ம வாழ்க்கை எப்பொழுதும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இருக்கும். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.